ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் முதல்வர் விஜய் வெற்றி பெற்றார். பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதேபோல் கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகளின் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்துவிட்டனர். முதல்வர் விஜய் உட்பட 5 பேரின் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனால் அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இதை ஏற்ற ஹைகோர்ட் தேர்தல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்தது. இது தொடர்பாக முதல்வர் விஜய் உட்பட 5 எம்எல்ஏக்கள் தேர்தல் ஆணையம் உள்ளிட்டோர் பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. முதல்வர் விஜய் இன்று பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் 5 தொகுதிகளுக்கு எம்எல்ஏக்கள் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் கூறியுள்ளார்.